தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கால்நடை சந்தை விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாபு இணைப்பில் இணைகிறார். பாபு வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். கண்டிப்பாக பவித்ரா. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்து கல்பூனூர் பகுதியில் புதன் சந்தை வாரந்தோறும் நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதாவது இந்த கால்நடை சந்தைக்காக சேலம், மங்களபுரம், ராசிபுரம், கருமுந்திரை, பேலூர், வாழப்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை விற்பனைக்கு கொண்டு வந்தனர். இதில் பாத்தீங்கன்னா ஆடுகளான அதாவது நாட்டு ஆடு, பொடி ஆடு, தலச்சேரி ஆடு, போயர் ஆடு உள்ளிட்ட ஆடுகளும் மற்றும் மாடுகள் எடுத்துட்டு சிந்து மாடு மற்றும் காங்கேயம் நாட்டு மாடு உள்ளிட்ட மாடுகளும் மற்றும் கோழி உள்ளிட்ட கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டு வந்த நிலையில் அதிகாலை முதலே கால்நடை சந்தை தீபாவளி முன்னிட்டு அதாவது அதிக விற்பனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கால்நடை சந்தையில் 10,000 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 50,000 ரூபாய் கால்நடைகள் விற்பனை நடைபெற்று வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தீபாவளி பண்டிகை முன்னிட்டு இன்று நடைபெற்ற வர்த்தகம் 1 கோடி ரூபாய்க்கு மேல் நடைபெற்றதால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது தீபாவளி பண்டிகை என்பதால் வழக்கத்தை விட ஆடுகள் வழக்கத்தை விட விற்பனை அதிகமாக இருப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு.